பெருந்தோட்ட பகுதியில் பாடசாலை 30 வருஷத்திற்கு பின்னடைந்த ஒரு கல்வி சமுதாயமாக இருக்கின்றது. பெருந்தோட்ட பகுதியிலே நீங்கள் 23,000 ஆசிரியர்கள் எடுக்க போகின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த 23,000 ஆசிரியர்கள் எடுக்கும் பொழுது பெருந்தோட்ட பகுதிகளுக்கு என்ன கடந்த காலங்களிலே விசேஷ வரப்பிரசாதங்கள் இருந்தன. இப்ப நீங்க அது இல்லைன்றீங்க. ஆனால் அது செய்யக்கூடாது. இதனால் பெருந்தோட்ட மக்களுடைய அந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய கல்வி நடவடிக்கை ஸ்தம்பிதமடையும். தயவு செய்து இதை பற்றி நீங்கள் சிந்தித்து மறுபரிசீலனை செய்து தோட்டப்பகுதி ஆசிரியர்கள் 3,000 4,000 எங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை வேறையாக எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා එදා රැස්වීමේදීත් ඔය කාරණේ මතු කරා. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே, அன்றைய கூட்டத்திலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தீர்கள். மலையக மக்களின் கல்வியில் பாரிய பிரச்சனைகள் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆசிரியர் பற்றாக்குறை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கமைய இம்முறை 23,000க்கும் மேற்பட்டோரை ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். எனினும் நீங்கள் கூறிய விடயத்தையும் நாம் அறிவோம். மலையக மக்களின் கல்வியில் விசேட தலையீட்டை செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். விசேட கவனம் செலுத்துவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். உள்ளிருக்கப்படும் ஆசிரியர்களில் சிலரை அங்கும் அனுப்புவதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் போதும் மலையக மக்களுக்காக விசேட கவனம் செலுத்துவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். අවධානයට මතු කරන එක ගැන මම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා.